புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலே 14 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே 22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே 127 4ஆம் வசனத்திலே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எனக்கு அன்பான சகோதரரே, உங்களுக்கு நல்ல மனைவி கிடைத்திருக்கிறார்களா? நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் அம்மா அப்பாவை உங்களையும் நன்கு கவனித்து உங்கள் பிள்ளைகளை சரியாய் வழி நடத்துகிறார்களா? அப்படிப்பட்ட மனைவியை நீங்கள் எப்படி பார்த்து கொள்கிறீர்கள்? நல்லா பார்த்து கொள்கிறீர்களா? இல்லை குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிறீர்களா? சந்தேகப்பட்டு அசிங்கமாய் பேசி அவமானப்படுத்துகிறீர்களா? இல்லை மனைவி பிள்ளைகளை மறந்து வேசியிடம் போய் விபச்சாரம் செய்து காசு பணத்தை ஊதாரியாய் செலவு செய்து மனைவி பிள்ளைகளை எங்கேயோ விட்டுவிடுகிறீர்களா? பட்னியாக போடுகிறீர்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்கள் மனைவி பிள்ளைகளிடம் மன்னிப்பு கேட்டு இனி குடும்பத்தை நன்கு கவனித்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தேவன் உங்களிடம் கணக்கு கேட்பார். மனைவியிடம் இதே கேள்விதான் கேட்பார். பிள்ளைகளை உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து இருங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் கேட்ட சிச்சையிலும் போதனையிலும் பிள்ளைகளை வளர்ப்பிப்பீர்களாக. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும். இல்லை என்றால் தேவன் ஒவ்வொருத்தரிடமும் கணக்கு கேட்பார். இதை ஞாபகத்தில் வைத்து குடும்பத்தை சரியாய் வழிநடத்துங்கள். ஆலயத்தில் தேவனிடத்தில் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறீர்கள், வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? என் மனைவியை நான் இப்படியாக பார்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவளை தவிர வேற ஒருத்தையும் நான் பார்க்க மாட்டேன், என்னுடையது எல்லாம் அவளுடையது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதே போல் மனைவிகளை நீங்கள் என்ன உறுதி கொடுத்தீர்கள்? அதையும் யோசித்து பார்த்து குடும்பத்தை சரியாய் நடத்துங்கள். நன்றி.